இது ஒரு ஆயில் பண்ண போகிறோம். பரண்டி வச்சு இது பாருங்க. பரண்டை, பூண்டு, ஒரு 5 பல்லு பூண்டு, இஞ்சி 2 துண்டு, மிளகு, ஓமம், கடுகு எண்ணெய் 100 ml எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிப்போம். கொஞ்சமாக அரைச்சி கடுகு எண்ணெய் ஊற்றி ஆயில் பண்ண போகிறோம். பாருங்க, மிக்சியில் ஒன்று பாதிமா அரைச்சிப்போம். பூசன மன்மத பூசன கைப்பாதி கைப்பாதி செய்யாதா மை வைத்த கண்ணுக்குள் போய் வைத்த பெண்ணுக்குள் பெய்யாத தென்மழை பெய்யாதா ரொம்ப நல்லது. பரண்டாயில் எலும்புக்கு ரொம்ப நல்லது. தேய்மானத்துக்கு, முட்டி ஜாயிண்ட்லாம் வலிக்கிறதுக்கு, இடுப்பு வலிக்கு, எல்லாத்துக்குமே எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் ரொம்ப நல்ல மருந்து இது பரண்டை ஆயில். எண்ணெய் காயட்டோன்னுட்டு இது போட்டு இது அரைச்சது எல்லாத்தையும் போட்டு நல்லா சவர நல்லா இது பண்ணணும், வறுக்கணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது அரைச்சதை போட்டுக்கலாம். பரண்டை, ஓமம், பூண்டு, இஞ்சி, மிளகு எல்லாமே போட்டுக்கிறோம். மூட்டு வலிக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எலும்புக்கு மருந்து தயாரிக்கிறோம். இது நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். பாருங்க, நல்லா வதங்குது. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா சூப்பராக வாசனை வேறு. பூண்டு வாசனை நல்லா வருது. பூண்டு, இஞ்சி, பரண்டை வாசனை எல்லாம் நல்லா கம்மன்னு இருக்குது. இது நல்லா செவந்த பிறகு ஒரு நாள் அப்படியே வச்சு மூடி வச்சு மறுநாள் காலையில் மூட்டு வலி எங்கெங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கங்கே எலும்பு வலிக்கு தடவிகளை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு காலையும் இரவும் தடவணும்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நெய் கொஞ்சம் போட்டு அப்படியே வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், கலர் அப்படியே கொஞ்சம் மாறிக்கினே வருது பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணி அப்படியே அப்படியே எடுத்து கீழே வச்சிடணும். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதிலே ஊறணும். ஊறி மறுநாள் காலையில் எடுத்து மூட்டு வலி இருக்கிற இடத்துல தடவணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.